பிரியமானவர்களே, ஆண்டவரின் நாமத்தினால் அன்பு வாழ்த்துக்கள். சிறிது நாட்களுக்கு முன்பு தீராத முடிக்கொட்டும் அவதியோடு நம்மை காண ஒரு சகோதரர் வந்தார். அவரின் தலையில் கை வைத்து எடுத்தாலே 50 முடிகளுக்கு மேல் வரும். அவர் குளிக்கும் போது தாரை தாரையாக முடி கொட்டும். அவர் பைக்கில் செல்லும் போது அந்த காற்றிலேயே முடி பறக்கும். பறக்கும் என்றால் சாதாரணமாக பறப்பதல்ல, மண்டியை வெட்டே முடி பறக்கும். அதை அவர் சொல்லும் போது லைட்டாக எனக்கு சிரிப்பு வந்தது. அதை நான் கட்டுப்படுத்தி விட்டேன். அப்போதுதான் தெரிந்தது அவரின் தலைமுடி சாத்தானின் பிடியில் இருந்தது. அந்த நொடியே அவர் தலை மீது கை வைத்து விசுவாசத்துடன் ஜபித்தேன். இனிமேல் உனக்கு முடி கொட்டவே கொட்டாது, முடி வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று ஆசீர்வதித்தேன். பவர் பவர் பவர். இப்போது அவருக்கு நடந்த மகிமையை நீங்களே பாருங்கள். வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாஸ்டர்களின் அற்புதங்கள். முதல் அற்புதம். என்ன உங்களுக்கு பிரச்சனை? காது கேட்காதா? காது இங்க ஆபரேஷன் பண்ணாங்க, அதனால இந்த காது கேட்காது. இது போட்டாதான் கேட்க முடியுமா? ஆமாய்யா. இப்ப இது போட்டாமல கேக்குதா? அது ஒருத்தர் சொன்னாங்க, 30,000 வச்சு நான் வாங்கினேன். இங்கதான் இருக்கிறாங்க அவங்க சித்ரான்னு. ஒருத்தர் சொன்னாங்க, இது மேல நீ நம்பிக்கை வச்சுக்காதுமா, ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சுக்கோன்னாங்க. அப்பக நான் கேட்கல, இது வச்சுனே இருந்தேன். இப்ப அவுத்து போட்டு போட்டுதான் 2 கை வச்சுங்க. பாருங்க, விசுவாசத்துல முதல்ல அவங்க அவுத்து போட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? என்ன உணர்ந்தீங்க? இது வைக்க கூடாது, மிஷின் வைக்காத நான் இருக்கணும். இது வெச்சா ரொம்ப ப்ராப்ளமா இருக்குது ஐயா. அது வைக்காத நானு. இப்ப கேக்குதா காது? கேக்குது. சிஸ்டர் கேன் யூ கம் அண்ட் செக். அவங்க காதுல மெதுவா சொல்லுங்க. பேர் ரூத் அம்மா. இனி இதுக்கு வேலை இல்ல. என்னடா இனி இதுக்கு வேலை இல்ல? அப்பனா இதுக்கப்புறம் இது எனக்கு தேவை இல்ல. தம்மா துண்டு மிஷின் மேல வைக்கிற நம்பிக்கைய ஏசப்பா மேல வை, உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஓ கர்த்தரே. இப்பதான் எனக்கு ஒரு டவுட். இப்ப அவங்களை ஏமாத்துனது யாரு? டாக்டர் மோசக்காரா? 30,000க்கு ஒரு செகண்ட்ல. அப்ப டாக்டர்கள் நம்மளை ஏமாத்துறாங்க, இயேசுதான் நம்மளை காப்பாத்துறாரு. அவங்க டாக்டர்ஸ் தானே, வெறும் மனுஷங்க தானே. டாக்டர்களை விட கர்த்தர் ரொம்ப பெரியவர். எங்கு மருத்துவம் உங்களை கைவிடுகிறதோ அங்கு கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அடுத்து ஒரு அற்புதம். என்னடா இது? மருந்து மாத்திரை எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கு, பார்க்கலாம். எனக்கு 15 வயசு இருக்கும்போது வந்த ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம். எந்த வயசுல? 10th படிக்கும். 15 வயசுல. At the age of 15 she is having a spinal cord problem. என்னடா இது? ஸ்பைனல் கார்ட்ல பிரச்சனையா? அதுவும் 15 வயசுல இருந்து. ஓ ஜீசஸ் ஆண்டவரே. 24 மணி நேரமும் வலியோடவே இருக்கணும். 24 hours she will always go through a great pain. இதெல்லாம் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. Look at this. தம்பி அழுகாதீங்க தம்பி. அப்படியே அழுதால தாங்காதப்பா. அப்புறம் நானும் சேர்ந்து அழுதுடப்பா. அழுகாதப்பா. She cannot live without all this. Now what happened? ஜாம் பண்ணும்போது நான் உணர்ந்தேன், ஸ்ப்ரே அடிக்காம உட்கார்ந்துருக்கேன், இந்த மருந்து எல்லாம் யூஸ் பண்ணாம நான் உட்கார்ந்து. Can you clap your hands and praise? நானும் ஃபீல் பண்ணாலும் கொஞ்சம் அப்படியே ஃபீலிங்ஸை கொண்டு வரேன், அங்க போட்டு உடச்சிடுறாங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். 17 வருஷம் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை ஒரு ஜபத்துல முடிஞ்சிருச்சு. யாருங்க இவரு? காது சரி பண்றாரு, ஸ்பைனல் கார்டை சரி பண்றாரு. ஒரே டாக்டரால கூட எல்லாத்தையும் சரி பண்ண முடியாதா?
ஆனா இவரு பண்றாரு. எல்லாமே எப்பறா தெரியுது? எலான் மஸ்க்கு எல்லாமே தெரியாதாண்டா? உனக்கு மட்டும் எப்பறா எல்லாமே தெரியும்? இவனுங்க பண்றதுனா பாக்கும்போது ஹாஸ்பிடல் பக்கமே போக வேணாம் போலியே. இப்ப கால் முடியாம படுத்த படுக்கையா இருக்கிற ஒருத்தரை சென்ட் அடிச்சு எழுப்ப போறாரு. எழுந்துட்டாரா? என்ன அற்புதம்! வா, 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 come. போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத டாக்டர்ஸ் இல்ல, ஆனா நம்ம பாஸ்டர் ஒரே நிமிஷத்துல சரி பண்ணிட்டாரு. அதான்டா பாஸ்டரோட மகிமையே மகிமைதான். பாஸ்டர்னா மத போதனைகள், பாவ மன்னிப்பு இது மட்டும் பண்ணிட்டு கூடாது. இது மாதிரி அடிக்கடி முட்டாய் கொடுத்துட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம கல்லா கட்ட முடியும். புரியுதா? மிட்டாய் அவங்களுக்கு கொடு, எனக்கு கொடுக்காது. இவரை இன்னொரு அற்புதம் ஒன்று பண்ணியிருக்காரு, அதை பார்க்கலாம். வீல் சேர்ல வந்தவன ஒரே நிமிஷத்துல ஓட விட்டுட்டாரு. இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. பொதுவாகவே எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நார்த்து வேற சவுத் வேறையா இருக்கும். கல்ச்சரா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், மூவிஸா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனா இந்த பாஸ்டர் விஷயத்துல மட்டும் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. லூசு பைய, லூசு பைய. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்ல. அங்க என்ன பண்றானுங்களோ அதுதான் இங்கேயும் பண்றானுங்க, இங்க என்ன பண்றானுங்களோ அதுதான் அங்கேயும் பண்றானுங்க. ஈக்குவலா மெயின்டைன் பண்றானுங்க. இவன் நம்மள விட மோசம் போல இருக்குது. ட்ரீட்மெண்டை தூக்கி போடு, பாஸ்டரை நோக்கி ஓடு. நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. नेक्स्ट वीडियो जिन जिन में दुष्ट आत्माएं हैं वो अरेस्ट हो जाएं और यहाँ सामने आए अभी. என்னடா ஷூவை கடிச்சிட்டு இருக்கான்? यीशुआ, यीशु के नाम में डबल ஜாம்பிஸோட மோசமா இருக்கானுங்க. की आत्मा, बीमारी की आत्मा, कलेश की आत्मा. நம்ம ஊர்ல இந்த சாமி வந்துட்டு ஆடுவாங்கல, அந்த மாதிரி இவங்களும் இந்த மாதிரி பண்றாங்களா? Holy Ghost, Holy Ghost, Holy Ghost. எல்லாம் மண்ட கோளாறு பிடிச்சவங்களா இருக்காங்க. एक दो तीन फायर. இதுக்கு முன்னாடி நிறைய பாஸ்டர் வீடியோ நான் பார்த்துருக்கேன். அதுல பாஸ்டர் தொட்டு மக்கள் வந்துட்டு பதறுவாங்க, சதுருவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, துடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த வீடியோல பாஸ்டரே பண்றாரு. புதுசா இருக்குடா. ஒருவேளை எப்படி பண்ணணுங்கிறத முன்னாடியே அவரு சொல்லி கொடுக்குறாரா? இப்படிதான் நீங்களும் துடிக்கணும், இப்படிதான் நீங்களும் பண்ணணும். ஆமா, சேம் டெக்னிக் ஃபாலோயிங் திஸ் ஐடியா. கண்ட்ரோல். அடுத்த அற்புதம், ஒரே மாதத்தில் 10 லட்சம் கடன் அடைந்தது. இதுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை கூட சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். அதனால இந்த பிரச்சனை எப்படி பாஸ்டர் வந்துட்டு சரி பண்றான்னு பார்க்கலாம். ஒருவேளை கன்வெர்ட் ஆனா கடன் அடைஞ்சிருமா? என்ன சொல்ல சாமிங்க? என்ன சாமுவேல் சொல்லு சொல்லு சாமுவேல்.
காசுக்காக மதம் மாறிட்டியாயா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? பிரதர், எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேல தொழில நஷ்டம் ஆயிடுச்சு. 10 லட்சத்துக்கு மேல. அடுத்து வாழலாமான்ற ஒரு சூழ்நிலை, சாகலான்ற ஒரு முடிவோடு இருந்தேன். ஆனா ஆண்டவர் வந்து அந்த பிரச்சனை இருந்து என்னை அந்த ஒரே மாசத்துக்குள்ள என்னை விடுவிச்சிட்டார். ஒரே மாசத்துல சம 10 லட்சம் ரூபாய் கடன் அடைக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். யூடியூப்ல பிரதரோட சேனல்ஸ்ல பார்ப்பேன். அதிகாலை வந்து ஜெபம் பண்றது தேவனை கண்டடைவார்கள் அப்படின்னு பிரதர் சொன்னாரு. அது மாதிரி அதிகாலை நான் ஜெபம் பண்ணி அதிகாலையில ஜெபம் பண்ண ஒப்பு கொடுத்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஐயோ, ரூம்ல வந்து இது பண்ணாலே ஒரு மாதிரியா இருக்கும். வெளியில கேட்கறவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு பிரதர் சொன்னாரு. அது மாதிரி அதிகாலை நான் ஜெபம் பண்ணி அதிகாலையில ஜெபம் பண்ண ஒப்பு கொடுத்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறார். அதிகாலையில் டெய்லி வந்துட்டு ஜெபம் பண்ணிருக்காரு. அதனால ஒரே மாசத்துல 10 லட்சம் கடன் அடைஞ்சிச்சான். நல்ல விஷயம் தான். ஆனா எப்படி அடைச்சேன்னு சொல்லியே? கேஷா இல்ல செக்கா? எந்த வகையில இயேசு உங்களுக்கு உதவினார், எப்படி நீங்க அடைச்சீங்க, அத சொல்லலையே. இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வந்துச்சு? Where is the proof? செக்கா கொடுத்தாங்களா, கேஷா கொடுத்தாங்களா, இல்ல டைரக்டா அக்கவுண்ட்லயே வந்துடுச்சா, அத சொல்லியடா. கையெடுத்து குப்புறியா? தயவு பண்ணி சொல்லுங்க, என்னால முடியலையா, சொல்லுங்க. 10 லட்சம் வரைக்கும் கடன் அடைக்கிறதுக்கு டெய்லி ஜெபம் மட்டும் பண்ணா போதுமா, இல்ல வேலைக்கு நான் போகணுமா? அதையும் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும்ல. மாசம் 10 லட்சம் கிடைக்குதுன்னா காலையில 4 மணிக்கு மட்டும் இல்லடா, நாள் பூரா ஜெபம் பண்ணுவேன்டா. உண்மையா நடக்கும்னா சொல்லு, நான் கூட வரேன். நான் வரேன் தனியா. இயேசு என் கண்களை தொட்டார். என் பேர் காமாஜிதாஸ். நான் காலேஜ் படிக்கும் போதே எனக்கு தூரப்பார்வைனால எனக்கு இப்போ அந்த பிரதர் இருக்கிற இடத்துல கூட ஒரு லெட்டர்ஸோ அவ்வளோ மங்களா கண்ணுலேருந்து வலி எல்லாமே இருக்கும். இப்போ வரைக்குமே கண்ணாடி போட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஏசப்பா கண்ணில் பரிபூர்ணமாக எனக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு, கண்ணில் தெளிவான பார்வை கொடுத்துருக்காரு. நான் அங்கே தூரத்தில் லாஸ்ட்ல இருக்கிற உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அங்கே லாஸ்ட்ல இருக்கு. அதே போல் இங்கே இந்த ஆம்புலன்ஸில் 9094454647 தீபம் ஹாஸ்பிட்டல் ஏசப்பா எனக்கு கண்ணில் பரிபூர்ணமா ஒரு கிளியர் விஷனை கொடுத்திருக்காரு. இயேசுவுக்கே கோடான கோடி நன்றி. க்ளோரி ஜீசஸ். ஆமென். பரிபூர்ணமா ஒரு கிளியர் விஷனை கொடுத்திருக்காரு, கிளியர் விஷனை கொடுத்திருக்காரு, கிளியர் விஷனை கொடுத்திருக்காரு. பவரை ரிசீவ் பண்ண அந்த பையனே கண்ணாடியை தூக்கி போட்டுட்டாரு. ஆனா பவர் கொடுத்த பாஸ்டர் பவர் கிளாஸ் போட்டிருக்காரு. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அந்த பையனுக்காக ஜெபிச்ச நீங்க ஏன் பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிக்கலையே? உங்கடா ஃப்ராட் பசங்களான்னு அடிக்க வர்றாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, ப்ளீஸ் கம். அடுத்து 40 வருட குடிப்பழக்கத்தில் இருந்து விடுதலை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? இந்த குடிப்பழக்கம் 10 வயசுல இருந்தே குடிச்சிட்டு. 10 வயசுல இருந்து குடிப்பழக்கம். 10 வயசுல இருந்தா? யார் நீங்க? பையன் அப்பவே குடிய விடலையா? எப்படி உங்களுக்கு விடுதலை கிடைச்சது? விடுதலை அண்ணன் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாருங்க. எதுல? வீட்டுலங்க, டிவில. டிவில பாத்தீங்களா? ஜெபிக்கலாம் அவங்க நிகழ்ச்சி பாத்தீங்களா? பார்த்துட்டே இருந்தேன். வீட்டுலயும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் உட்காந்து ஆண்டவர் பார்க்கலாம், சரி என்னதான் நடக்கணும் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு நாள் உட்கார்ந்தேன். மண்டி போட்டு உட்கார்ந்தேன். அண்ணனும் நல்லா ப்ரேயர் பண்ணாருங்க. அந்த ஜபத்தோட உட்கார்ந்தாலும் வல்லமே என்னை தொட்டதுங்க. அந்த தொட்டதுனால அந்த குடிப்பழக்கம், காலையில குடிப்பழக்கமே இல்லைங்க. அன்னைக்கே விடுதலை ஆயிடுச்சு. 40 வருஷமா இருந்த பழக்கத்துல இருந்து ஆண்டவர் நொடி பொழுதுல விடுதலை கொடுத்தாராமே. என்னடா 40 வருஷம் குடிப்பழக்கம் ஒரே நாள்ல போயிட்டான். என்ன ஒரு அற்புதம்! எப்பாடே! இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவருடைய கடவுள் அல்ல, அவர் எல்லாருக்கும் ரட்சகர். சாமைங்க. 40 வருஷம் குடிப்பழக்கத்தை விட முடியாது அப்படின்னா கிடையாது, விட்டுறலாம். ஆனா ஒரே நாள்ல விட்டுறலாம் அப்படிங்கறத நம்ப முடியல. இப்ப மினிமம் 1.5 புள்ள அடிக்கிறோம்னா 1.5 ஒண்ணாக்கணும், 1 முக்கால் ஆக்கணும், முக்கால் அரை ஆக்கணும், அரைய குவார்டர் ஆக்கணும், குவார்டர் கட்டிங் ஆக்கணும், அதுக்கப்புறம் லைட்டா தீர்த்த மாதிரி உள்ளங்களை ஊத்தி உரியணும். ஒரு குடிப்பழக்கத்தை விடணும்னா படிப்படியா தான் விட முடியும். ஒரே நாள்ல எப்படா? நான் ஒன்றும் உங்களை மாதிரி குடியாரெல்லாம் கிடையாது. ரைட்டா எப்பயாச்சும் ஒரு கட்டி மட்டும் போடுவேன், அவ்வளோதான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து டெய்லி குடிச்சிட்டே இருப்பான். மொடா குடி. திடீர்னு ஒரு நாள் வந்து நான் குடியை நிப்பாட்டிட்டேன், இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்னால் நம்பவே முடியல. ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா அவன் டெய்லி குடிச்சிட்டு இருந்த ஒருத்தன் இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன், குடியை நிப்பாட்டின்னு சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது
அவன் சொன்னதே குடிச்சிட்டு வந்தா சொல்லியிருக்கான். இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு பரிதாபங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இவர் கோபி மாதிரியும் இவர் சுதாகர் மாதிரி இருக்காரு. வந்து பிரெயின் டியூமர் வந்துருச்சு. காலில பிரெயின் டியூமர் நல்லா கேட்டுக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். காலில பிரெயின் டியூமர், நாக்குல டிவி, கால் பாதத்துல ஈபி வந்துருச்சு. கால் பாதத்துல ஈபியா? அது எப்படிமா ஈபிலாம் வராதே? இன்னைக்கு பார்த்த அற்புதங்கள் போதும். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் போஸ்ட் பண்ண வீடியோவுக்கு நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ், நல்ல ஆலோசனைகள் கொடுத்தீங்க. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. உங்க அன்பு எப்பவும் இருக்கணும். நம்ம உறவு இன்னும் நெருக்கமா தொடரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.